ஒர்க் பிளேஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைய தலைப்பு. ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முதல் முக்கியமான தேவை புரிதல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டேன். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் க்ரோத்தே இருக்காதுங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றோம் அப்படின்னாலே நான் வளர்ந்து கொண்டு இருக்கேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு சின்ன விதை இருக்குது, அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா பஞ்சு மேலே வச்சு அதை ஒரு நல்ல தங்க டப்பாவில் வச்சு அதை ஏசி ரூம்லேயே வச்சுக்கலாம். ஆனால் அதில் க்ரோத்தே இருக்காது. இதே விதை எடுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சோம் அப்படின்னா அந்த விதை கிழிஞ்சு அதிலிருந்து வேர் முளைச்சி அதுக்கப்புறம் மரமே வளர்ந்து எவ்வளோ குட்டி விதையிலிருந்து எவ்வளோ பெரிய மரம் வருது. அது போல நானும் ஒரு விதையே கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரும்போது தான் முளைக்குதுன்னா, மனிதனாகிய நம்ம எல்லாரும் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரும்போது தான் வளர்ச்சி அடைய முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஸ்ட்ரெஸ் ஏன் வருது? ஒன்றா எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதுக்கான ஸ்கில் இல்லை, என்னுடைய தகுதிக்கு மேலே வேலை இருக்குது, அல்லது மனிதர்களால் வருது. இது ரெண்டு தான். அப்போ ஸ்கில் எனக்கு தேவையான அளவு இல்லைன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அந்த ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும். அதற்கு நான் படிக்க வேண்டியதாக இருக்கலாம், உழைக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த உழைப்பை போடுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அந்த ஸ்கில் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும், ஸ்கில்ஸ் அதிகம் பண்ணிகிட்டே போகணும். அது நல்லது தானே. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வந்ததே என்னை நான் ஸ்கில்ஃபுல்லாக ஆக்கிக்கிறதுக்காகத்தானே புரிஞ்சுக்கணும். அடுத்தது, மனிதர்கள் மூலமாக எனக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். இதுக்கு மெயின் ரீசன் நான் அந்த மனிதர்கள் மீது எந்த மாதிரி எண்ணங்கள் நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான். பொதுவாக நான் நினைக்கிற எண்ணம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஏன்னா எண்ணங்களும் வேவ்ஸ், வைப்ரேஷன். நான் பேசக்கூடிய வார்த்தை அதுவும் வேவ்ஸ், வைப்ரேஷன். பேச பேச அந்த வைப்ரேஷன்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க காதில் கேட்குது, தெரிஞ்சுக்கிறாங்க இதுதான் நான் பேசுகிறேன். அதே மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்களும் வேவ்ஸ், அதிர்வலைகள். நான் யாரை பற்றி நினைக்கிறேனோ நிச்சயமா அந்த எண்ண அதிர்வலைகள் அவங்கள சென்றடையும். அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு கண்டினியூஸா நினைக்கும் போது அவங்க என் எண்ணத்திற்கேற்ப நல்லவர்களாகவே நடந்துக்குவாங்க. இவங்க மோசமானவங்க, நியாயமற்றவர்கள், அநியாயமா என்னை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு நான் நினைக்க எனது எண்ண அதிர்வலைகளே அவங்கள அதே மாதிரிதான் நடந்துக்க வைக்கும். அப்ப நான் அவங்க மாறணும்னு நினைச்சா செய்ய வேண்டிய முதல் வேலை எனது எண்ண அதிர்வலைகளை மாற்றிக்கணும். நல்ல எண்ணங்களா, பாசிட்டிவ் எண்ணங்களா மாற்றிக்கணும். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அது நமக்கு ஏதோ ஒரு படிப்பினையை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கு. அதை இப்போ இந்த இடத்துல நான் படிச்சுட்டேன்னா அந்த பிரச்சனை இனிமே தலை தூக்காது. நான் படிக்காம இடத்த மாத்தினேன் அப்படின்னா படிக்கிற வரைக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் வே அவுட் என்னை நான் எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நான் காட்டுக்குள்ளே போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். எலிஃபெண்ட் எல்லாம் தனியாக லைனில் வாங்க, கரடியெல்லாம் அந்த லைனில் வாங்க, புலி சிங்கம் வரக்கூடாது, நீங்கள் ஒளிஞ்சிருந்து பாருங்க, எனக்கு நேராக வர வேண்டியது பறவைகளும் பட்டாம்பூச்சியும் தான் அப்படின்னு நான் சட்டம் போட முடியாது இல்லையா? போட்டாலும் யாரும் கேட்க போறதில்லை. நான் என்ன செய்யலாம்? பாதுகாப்பான வண்டியில போகலாம், அவ்வளோதான். அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. சரி, காட்டுக்குள்ளேயே போகல, நான் ரோட்ல தான் நடக்கிறேன். ஆனால் அந்த ரோட்ல நிறைய குண்டும் குழியும் முள்ளும் இருக்கு. அதுக்காக அந்த முள்ளையெல்லாம் எடுத்த பிறகுதான் நான் நடப்பேன்னு நினைச்சா நடக்க முடியுமா? என்ன செய்யலாம்? நான் கம் பூட்ஸ் போட்டுக்கிட்டா எவ்வளோ முள் இருந்தாலும் கல் இருந்தாலும் அது என்ன பாதிக்காது. அது மாதிரிதான் உலகத்துல மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நான் என்னை மாற்றிக்கொள்ள, மோல்ட் செய்து கொள்ள பழகிட்டேன் அப்படின்னா எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் சமாளிக்கிறதுல என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்க தேவையானது மனோ வலிமை. எப்படி ஒரு சின்ன பென்சில் இருக்கு, அதை எடுத்து என் மேல யாராவது போட்டா எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது.
தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதே சின்ன பென்சிலோ பேனாவையோ எடுத்து ஒரு ரொம்ப சின்ன எறும்பு மேலே போட்டால் அந்த எறும்பு நசுங்கி போயிடும். பேனா ஒன்று தான், ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன்று தான், ஆனால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை எனக்கு இருக்கு, எறும்புக்கு இல்லை. அது மாதிரி தான் லைஃப்ல ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது காமன் ஃபேக்டர். எல்லார் வாழ்க்கையிலையும் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்றதுக்கான மனோ வலிமை எல்லாருக்கும் ஒரே அளவா இருக்கிறது கிடையாது. அந்த வலிமையை நான் எப்படி வளர்த்துக்கிறதுன்னு பார்த்துட்டா ஃபினிஷ்ட், ஸ்ட்ரெஸ் முடிஞ்சது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண மனோ வலிமை முக்கியம். அந்த மனோ வலிமையை வளர்த்துக்கிறது தான் ராஜயோக தியான பயிற்சி. உலகெங்கிலும் உள்ள பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான பயிற்சி கிளை நிலையங்கள்ல நீங்க இலவசமா ராஜயோக தியானம் பழகிக்கலாம். தியானம் செய்ய செய்ய உங்க மனம் அமைதி அடையும், காம் ஆயிடும். அப்போ நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது அதுல கிளாரிட்டி இருக்காது, பவரும் இருக்காது. அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய காம்னஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் என்னன்னு தெளிவா காட்டி கொடுத்துரும். அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றதுங்கிறதுக்கான மனோ வலிமையையும் அது வளர்த்துக்கும். அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஹாப்பி லைஃப்ஸ் நீங்க எல்லாரும் வாழணுங்கிற வாழ்த்துக்களோட ஓம் சாந்தி.